ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸுக்கு லைவாகவே வந்து விலாக் வந்து போட போகிறோம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து விலாக் சேனல் வந்து போட போகிறேன். ஸோ கிளாஸ் எங்கள் வீட்டில் தான் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வேறு இடத்துல கிளாஸ் எடுத்தேன். ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸோட வாசலில் இருக்கக்கூடிய போர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆரி வேர்ல்டு அப்படின்னு வந்து மாட்டியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரி வேர்ல்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் தான் Aariwingsworld அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஓகே, உள்ளே போகலாம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து அட்ரஸ் வந்து நான் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வேறு இடத்துல கிளாஸ் நடத்தியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே அந்த அட்ரஸ் இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து காமன் தான். சரிங்களா, ஓகே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஏரியா. ஸோ உள்ளே போய் நம்ம கதவை தட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்துட்டோம், ரெடியாக வெயிட் பண்ணுவோம். கதவை தட்டலாம், என்ன பண்ணுறாங்கன்னு. ஹலோ, ஹாய், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ எல்லோரும் ரெடியாக உட்காந்துருக்காங்க கிளாஸ்க்காண்டி. ஸோ உங்கள் எல்லாருமே வந்து நார்மல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து அப்படியே வந்து உள்ளே போகலாம். ஸோ இவங்களுமே நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான். ஓகே, ஸோ இவங்களுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஹாய் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ அடுத்து இவங்களாம் வந்து அட்வான்ஸ் பேட்ச்சு ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்க எப்போல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி வந்து கற்றுட்ருக்காங்க. ஹாய். ஸோ இவங்க வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறாங்க. வாங்க அங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வரலாம். வாங்கம்மா, மோத்த காட்டுறீங்களா இல்லையா? சரி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? மணிமேகலை. எங்கேருந்து வரீங்க? காளையார் கோயிலேருந்து. எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கீங்க? என்னென்ன சிட்டர்ஸ்லாம் வந்திருக்கீங்க? ஃபெதரு, சுகர் பீட்ஸு. ஓகே, ஸ்டிச்சஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கா? கிளாஸ்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லா போகுது. உண்மையாகவே நல்லா போகுதா? நல்லா போயிட்டுருக்கா? சரி, நெக்ஸ்ட்டு தேவா தானே? சரி, நீங்கள் எந்த ஊருப்பா? என்னப்புறம்? வாகைக்குளம். ஓகே. ஸோ இப்போ என்ன வந்துட்டுருக்கீங்க? ஏன்னா ஒன்றுமே காணவே. பழசுலாம் முடிஞ்சிருச்சு, அதனால் இது புதுசில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பீட் ஒர்க் வந்திருக்கீங்க என்ன? ஓகே, ஸோ அடுத்து வந்து ரொம்ப அறிவான பிள்ளை சோனியா வந்து செம்ம டேலண்டான பொண்ணு. எந்த ஒரு ஹோம்ஒர்க் பார்த்தீங்களா? எல்லாரும் இதுலேயும் வந்து எப்படி வச்சுருக்காங்க, ஹோம்ஒர்க்கே இருக்காது. அப்படின்னா கொண்டு வந்திருக்கணும்ல. ஆமாம், சோனியா மாதிரி ஹோம்ஒர்க் யாராலையும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ சொல்கிற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணக்கூடிய பிள்ளை அது யாருன்னா அது நம்ம சோனியா தான். என்ன சோனியா? ஓகே, ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப லீவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னப்பா சும்மா லீவ் என்ன? ஓகே, ஆமாம், ஏன்னா அவங்க ப்ளவுஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ கிளாஸ் எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கீங்க நீங்கள்? கிளாஸுக்கு 1 மந்த் ஆகுது. என்ன அப்போ 1 மந்த் வந்துட்டு இருக்கும்போது இப்போ ப்ளவுஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால லீவ் எடுத்திருந்தாங்க. இப்போ ப்ளவுஸ் முடிச்சிட்டிங்களா நீங்கள்? முடிச்சு கொடுத்தாச்சு. எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்தீங்க? 1500 பண்ணி கொடுத்தீங்க. பட் ஆனால் அந்த நல்ல டிசைன் தான். 2000 வரைக்கும் செல்லிங் பண்ணியிருக்கலாம். என்ன? ஓகே, ஃபஸ்ட் டைம்னால. ஸோ ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து ஒரு ஆள் வந்து ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்ஸ் முழுசாக பாதி வரைக்கும் கவர் ஆகிட்டீங்க. என்ன? ஆமாங்கக்கா. ஹோம்ஒர்க் வந்து இங்கே போட்டுட்ருக்கீங்களா? இல்லைக்கா, வீட்டில் போட்டாச்சுக்கா. இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ்க்காண்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு ஆளை வந்து பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா போனா. ஹாய் போனா. இவங்களை வந்து சொல்லணும்னா ரொம்ப பெருமையாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி லீவு, சும்மா லீவுனா அது இவங்க மட்டும்தான் போடுவாங்க. என்ன ஆனாலும் வந்து ஸ்டிச்சஸ்லாம் நல்லா பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணுவாங்க. டவுட் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. டவுட் வந்து கிளியராக ஏன்னா ஒன்றத்தையுமே காணும். எங்கள் ஸ்டிச்சஸ்லாம் எங்கே? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ அந்த சைடு வந்து எல்லாமே ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ எது வரைக்கும் போயிட்டுருக்கீங்க? பீட் ஒர்க் வந்துருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. நீங்கள் எந்த ஊருப்பா? பரமக்குடி. சோனியா, நீங்கள் எந்த ஊர்? பரமக்குடி தான். எல்லாருமே பரமக்குடி மக்கள் தான். என்னப்பா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து வரப்போகிறோம். ஸோ இது யார்? சௌமியா தானே? ஓகே, சௌமியா எந்த ஊருப்பா? பரமக்குடி. ஸோ ஓகே, ஸோ இவங்களுமே வந்து ஆக்சுவலி வந்து இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்க வந்து ரெகுலராக அவங்களால கிளாஸ் வர முடியாது. அப்படின்னால ஃப்ரைடே மட்டும் கிளாஸ் வர சொல்லியிருக்கேன். என்னப்பா? ஃப்ரைடே அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே அவைலபிலிட்டி இருந்தால் சாட்டர்டேயும் கிளாஸ் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ அவங்களுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா 2 நாள் இந்த மாதிரி தான் கிளாஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணுறாங்க. ஓரளவுக்கு வந்து டவுட் கேட்டுட்டு அது வந்தாலே அடுத்ததே போகிறது, இல்லைன்னா போகிறதுக்கு வேலையே கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களுமே எப்படி போகுதுப்பா கிளாஸ்? நல்லா போகுதா? சூப்பராக போகுதா? சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் புரியுதா? காலேஜ் போயிட்டுமே கிளாஸ் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கா? ஈஸியாக இருக்கா? சரி 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 சரி. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது வர்ஷினி. ஸோ நீங்களும் வந்து பரமக்குடி தானே? ஸோ இவங்க 2 பேரும் வந்து ட்வின்ஸ் பேர்டு. எப்போ பார்த்தாலும் வந்தால் ஒன்றா தான் வருவாங்க. பேசினாலும் உட்காந்து கிளாஸில் மெயின் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சேர்ந்து தான் தையல் கூட போடுவாங்க. என்னப்பா? ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன ஸ்டிச்சஸ் வந்துட்டுருக்கீங்க? ஃப்ளவர் வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே, பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. ஃப்ளவர் நல்லா வந்திருக்கு. பட்டன் ஹோல் ஃப்ளவர் நல்லா வந்திருக்கு. உங்களுக்குமே பட்டன் ஹோல் ஃப்ளவர்லாம் நல்லா வந்திருக்கு என்ன? ஓகே, ஸோ ஓவரால் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இவங்களுமே வந்து த்ரெட் ஒர்க் வந்து ஓவரால் வந்து பட்டன் ஹோல் ஃப்ளவர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேயா? ஓகே, சரி. இப்படி எல்லோரும் அட்டென்ஷனில் அப்படி என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கீங்களே, உண்மையாகவே இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறது எல்லாத்துக்கும் தெரியுமா என்ன? அப்படி நான் சொல்லியிருக்கேன், அப்படி தானே? அது சடனாக அப்படியே பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன? சரி, வாங்க உள்ளே போய் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து என்னோடய வீடு தான். எங்களோட வீட்டில் இது வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ள ஹாலு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ எப்படின்னு. நான் அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் மட்டும் தான் காமிக்கிறேன். நான் ஹோம்லாம் இப்போ காமிக்கலை. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை மட்டும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது யார் அப்படின்னா அங்கையர் கன்னி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம் அங்கையர் கன்னி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர் பண்ணீங்க? வாகைக்குளம். ஸோ வாகைக்குளத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பிகினர். ஆனால் பரவாயில்ல, பார்த்தீங்களா எவ்வளோ ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ பிகினராக இருந்தாலும் ஹோம்ஒர்க்லாம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு தையல் வந்தால் தான் நெக்ஸ்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஓவரால் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போகுதுப்பா? நல்லா போகுதா? நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா போயிட்டுருக்கா உங்களுக்கு கிளாஸு? ஏதாவது டவுட்ஸ்லாம் இருக்கா? அப்பப்பா கேட்டுக்கிறது. என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தான் முடிச்சுட்டு அடுத்து போகிறது என்ன? ஓகே, ஸோ இவங்க 3 பேருமே ஒரு பேட்ச். இவங்க 3 பேரும் இப்போ தான் வந்திருக்காங்க, புது பேட்ச்சு. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு பேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சொனைனா, ரைட்டா? சொனைதா. ஓகே, ஸோ உங்களோட நீங்கள் எந்த ஊர்? சாலை கிராமத்துலேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 மந்த்லேயே டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லி லீவ் போட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓவரால் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. என்னப்பா? ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இப்போ தான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள்? இப்போ தான் ஒரு 15 கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க என்ன? ஸோ 15 கிளாஸ் அட்டன் பண்ணி ஓவரால் வந்து போயிட்டுருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. இவங்க வந்து 2வது மணிமேகலை நம்ம ஸ்டூடெண்ட்டில். என்ன மணிமேகலை? ஸோ நீங்கள் எந்த ஊருப்பா? எம்னேஸ்வரம். ஸோ எம்னேஸ்வரத்துலேருந்து வராங்க. ஸோ இவங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இவங்களுமே பிகினர் தான். ஓவரால் வந்து இது வந்து கட் ஒர்க்குக்காக ஒர்க் பண்ணது. ஸோ த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் பேட்ச் இருக்கவங்களெல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் நிறைய பேர் ஆப்சண்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிறவங்களை மட்டும் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாலதி. ஸோ ஆல்ரெடி வந்து மாலதியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மல் பேட்சில் வந்து ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளவுஸ்லாம் பண்ணியிருந்த வீடியோ போட்டிருப்போம். ஸோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அட்வான்ஸ் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ கொஞ்ச நேரம் எம்ப்ராய்டரி நிப்பாட்டுமா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மாலதி வந்து போன தடவை இந்த டயக்ராம் பண்ணப்போ செம்மையாக திட்டு வாங்கினாங்க. அதனால் இந்த டயக்ராமுக்கு சூப்பராக பேர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நச்சுன்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் அவங்க இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் இன்றைக்கி யதார்த்தமாக வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா மாலதி? ஈஸியாக இருந்துச்சா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எப்படி மெத்தட்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு என்ன? ஸோ ஓவரால் வந்து இவங்க வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளை அனிதா. ஸோ அனிதாவை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா டான் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கிளாஸுக்கே வந்து டான் அப்படி என்ன நம்ம கிளாஸ்க்கே வந்து டான் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க கிளாஸுக்கு வரதா இருந்தாலும் இவங்கள்ட்ட கேட்டு தான் வர்றது. இவங்க லீவுனா உடனே எல்லாரும் லீவு தான், அப்படி தானே? எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே வந்து சொல்லுவாங்க. கிளாஸுக்கு வாங்கன்னா வருவாங்க, வராதன்னா வரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள், ரொம்ப பெரிய ஆளுப்பா அவங்க. சரி, ஓகே. இவங்க வந்து ஓவரால் வந்து நல்லா ஒர்க் எல்லாம் சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஜர்தோசிலேயே அழகாக வந்து கேம்லின் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பட்டர்ஃப்ளைலேயே வந்து அழகாக அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணது.
அதுக்கப்புறம் பேரட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்மளும் அதே மாதிரி நம்பிடுவோம் என்ன, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக்கோட ஃபெதரு நல்லா இருக்குன்னா. ஸோ இது எல்லாமே வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாமே ஒரு ஆள் வந்து பண்ணி இதெல்லாம் வந்து ஜர்தோசி நாட்ஸ்னால வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக தெரியுதா, இது வந்து 3D ஒர்க்ஸ்க்காண்டி நம்ம பண்ணிட்டு வந்தோம் உங்கள் ஹோம்ஒர்க்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பீட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து சைக்கிளிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசி வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ அனிதா நல்லா பண்ணுவாங்க, அதே மாதிரி மாலதியும் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஆனால் என்ன டவுட்ஸு, மாலதி ரொம்ப கேட்டு வந்து கொலை பண்ணுவாங்க. ஆனால் அனிதா அவ்வளோவா வந்து டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிடுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது யாருன்னா லதாக்கா. ஸோ நம்ம இப்போ இருக்கிற செட்லேயே கொஞ்சம் ஏஜ்டு அப்படின்னா லதாக்கா தான். ஆனால் வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் அவங்களுக்கு டைமிங் இருக்காது. ஆக்சுவலி வந்து அவங்க டெய்லரிங் டிபார்ட்மெண்ட்டு, பட் இருந்தாலும் ஓவரால் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுமே வந்து நார்மல் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ அட்வான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே சீக்வன்ஸ்லேயே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பெல்லுலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த லாரன்ஸ் மாதிரிலாம் தொங்குற மாதிரி வச்சுட்டு அழகாக ஜர்தோஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃப்ளவர் டைப் பண்ணியிருக்காங்க, பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பேட்சில் வந்து கொஞ்சம் பேர் வந்து லீவ் போட்டிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆள் வந்து ரொம்ப சூப்பர் அறிவாளி, கொஸ்டினுக்கே பிறந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து லாவண்யா. ஹாய் லாவண்யா. ஹாய். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இவங்களுமே வந்து அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அங்கே அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே எம்ப்ராய்டரி வந்து பழங்குறாங்க. ஸோ நான் வந்து எம்ப்ராய்டரி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. ஸோ இவங்க வந்து எம்ப்ராய்டரிலாம் வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மல்டி டேலண்ட் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நார்மல் கோர்ஸு, அட்வான்ஸ் கோர்ஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக எம்ப்ராய்டரியே விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நல்லா இவங்களுமே வந்து நல்லா பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஓவரால் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி உள்ள vlog வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து பேக் வந்து போகலாம், இங்கே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறீங்க? என்ன பார்க்க வேணாம் இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் நம்ம எப்படி வந்து போயிட்டுருக்கு இதெல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அவங்கள்ட்டையுமே ஒப்பீனியன் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம சேனல் வந்து போயிட்டுருக்கு, ஸோ அவங்களுக்கு கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து அவங்கள்ட்டையுமே ஒரு ரிவ்யூ வந்து நம்ம கேட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ ஓவராலாக கேட்போம், சரிங்களா. ஸோ ஓவரால்கிட்ட தனித்தனியாக கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஓவராலாக கேட்போம். ஓகே, சொல்லுங்கப்பா. ஸோ ஓவரால் வந்து இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு, கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு? எப்படி போயிட்டுருக்கு? எப்படி போயிட்டுருக்கு? இவ்வளோதான் வயசா? சரி, இவ்வளோதான் வயசு. என்ன எவ்வளோ போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. சரி வாங்க அப்படியே அவங்ககிட்ட உள்ளேயும் கேட்டுருவோம். சரி, ஓவரால் வந்து உங்களுக்கு கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குப்பா? நல்லா போயிட்டுருக்கா? ஒரு ஸோ உங்கள் ஓவரால் உங்களுக்கு கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு? அவ்வளோதான் சவுண்டா? செம்ம சூப்பர் போயிட்டுருக்கு. என்ன ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நான் வாட்டுக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டனால பிள்ளைங்களாம் ரொம்ப குடும்ப குத்து வழக்கு அப்படிங்கிறனால அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிறாங்க. உங்களுக்கு எப்படிப்பா போயிட்டுருக்கு கிளாஸு? நல்லா போயிட்டுருக்கா? ஓகே 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 பாய் சொல்லுங்க. பாய் 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 சொல்லுங்கள். பாய் பாய் பாய். ஓகே பாய் சொல்லுங்கள். பாய் பாய் பாய். ஓகே, ஸோ நீங்களும் சொல்லுங்கள் பாய். எல்லாத்துக்குமே பாய் சொல்லுங்கள். ஓகே பாய். ஓகே, ஸோ பாய். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். பாய். ஹேவ் எ நைஸ் டே.